மாடியூல்ஸ், அதாவது தொகுதிகள். இந்த பக்கத்தில் நாம் மாடியூல்ஸ் என்றால் என்ன, அதாவது மாடுலர் புரோகிராமிங் என்றால் என்ன என்று நாம் பார்ப்போம். மாடியூல்ஸ் என்பது நிரல் எழுதுவதில் மிக இன்றியமையாத கோட்பாடு. ஒரு எடுத்துக்காட்டு வழக்கம் போல. இதோ எடுத்துக்காட்டாக, இது ஒரு மாடியூல், இது ஒரு மாடியூல், இதுதான் நான் எழுத வேண்டிய ப்ரோக்ராம். இந்த மாடியூல், அதாவது தொகுதி என்றால் என்ன, பல வகையான செயற்கூறுகள் இங்கே நான் போட்டிருக்கிறேன், உள்ளே இருக்கின்றன. அதனுடைய தொகுப்பு தான் இது தொகுதி. அதுபோல இது இந்த செயற்கூறுகள், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு வேண்டும். எனவே அவற்றை இங்கே இறக்கி நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். இவ்வாறு செய்வதுதான் மாடுலர் புரோகிராமிங், அதாவது தொகுதிகள் வைத்து நிரல்கள் எழுதுவது. நாம் ஏன் இவ்வாறு செய்கிறோம்? இங்கே இருக்கின்ற செயற்கூறுகள் அனைத்தையும் இங்கே எழுதி கொள்ளலாம், இங்கே இருக்கின்ற செயற்கூறுகள் அனைத்தையும் இங்கே எழுதி கொள்ளலாம், நேராகவே ஒரு புரோகிராம் எழுதலாம். அப்படி செய்தால் இந்த நிரல் மிக பெரிதாகிவிடும். நிரல் உருவாக்கத்தில் நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை, ஒவ்வொரு பகுதியும் சிறிதாக வைத்துக் கொள்ள வேண்டியது. Keep it as small as possible so that we can manage it easily என்பதுதான் நிரலாக்கத்தினுடைய அடிப்படை நோக்கம். அதனால்தான் நாம் எழுத வேண்டியதை ஒரு மாடியூலாக ஆர்கனைஸ் செய்துவிட்டு, இன்னொரு மாடியூலாக ஆர்கனைஸ் செய்துவிட்டு, அவற்றை இங்கே இறக்கி இந்த நிரலை எழுதுவது. இதுதான் மாடுலர் புரோகிராமிங். எடுத்துக்காட்டு பாருங்கள். இதோ ஒரு மாடியூல், சிம்பிள் மாடியூல் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த மாடியூலில் என்ன இருக்கிறது? ஒரு செயற்கூறு, ஒரு ஃபங்க்ஷன். அதனுடைய பெயர் ஃபேக்ட், அதாவது ஃபேக்டோரியல். எனவே இந்த தொகுதி என்பது ஒரு செயற்கூறு கொண்ட தொகுதி. இந்த தொகுதியை நான் இங்கே இறக்குகிறேன். இதோ இம்போர்ட். இதுதான் நான் எழுத வேண்டிய ப்ரோக்ராம். இது போல இங்கே இருக்கின்ற ஃபேக்ட் எனக்கு வேண்டும். இதோ இதை நான் நேரவே ஃபேக்ட் என்று சொன்னால் வேலை செய்ய, ஏனென்றால் இந்த ஃபேக்ட் இந்த தொகுதியில் இருக்கின்றது. எனவே நான் அதை இறக்குகிறேன். இம்போர்ட். எப்படி இம்போர்ட்? மாடியூல் பெயரை சொல்லுகிறேன். இதுதான் மாடியூல் பெயர், மாடியூல் ஃபேக்டோரியல். மாடியூல் ஃபேக்டோரியல் டாட் py என்பது என்ன? இது ஒரு ஃபைல், இது ஒரு பைத்தான் ப்ரோக்ராம். அந்த பைத்தான் ப்ரோக்ராம் இதோ இந்த ஃபோல்டரில் இருக்கிறது. எனவே நான் ஒரு ஃபோல்டர் ஒன்றை உருவாக்கி அதில் மாடியூல் ஃபேக்டோரியல் என்கின்ற ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை போடுகிறேன். அடுத்து டெஸ்டிங் மாடியூல் ஃபேக்டோரியல் டாட் py என்ற ஒரு ஃபைலையும் போடுகிறேன். இது ஒரு பைத்தான் ப்ரோக்ராம், இது ஒரு பைத்தான் ப்ரோக்ராம். நான் என்ன செய்கிறேன் என்றால், இந்த பைத்தான் ப்ரோக்ராமை நான் மாடியூல் என்று நினைத்துக் கொள்கிறேன். நீங்கள் எந்த பெயர் வேண்டுமானாலும் போட்டுக் கொள்ளலாம். நான் மாடியூல் ஃபேக்டோரியல் என்று பெயர் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். மாடியூல் 1 என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். எனவே இந்த ஃபைல் தான் இது. இது ஒரு காமெண்ட் வழக்கம் போல. எனவே இந்த பெயரை எடுத்து இதோ மாடியூல் ஃபேக்டோரியல் என்று நான் இம்போர்ட் செய்ய வேண்டும். .py போடக்கூடாது. இவ்வாறு இம்போர்ட் செய்த பிறகு நான் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதோ மாடியூல் ஃபேக்டோரியல் டாட் ஃபேக்ட். இந்த மாடியூல் ஃபேக்டோரியல் தானே, அங்கே ஃபேக்ட் என்கின்ற செயற்கூறு இருக்கின்றது. அதை இங்கே அழைக்கிறேன். எனவே இந்த ப்ரோக்ராம் என்ன செய்கின்றது? என்டர் a number என்று சொல்கின்றது. இதோ நான் 5 என்று அடிக்கிறேன். அது இன்டிஜராக மாற்றி n இல் போட்டு அந்த n ஐ மாடியூல் ஃபேக்டோரியல் உள்ள ஃபேக்ட்டுக்கு கொடுக்கின்றது. இதோ பாருங்கள், மாடியூல் ஃபேக்டோரியல் டாட் ஃபேக்ட் அதற்கு கொடுக்கிறது. உடனே இது இயங்கி நமக்கு இதனுடைய ஃபேக்டோரியல் வேல்யூவை கொடுக்கும். அதை எடுத்து நான் ரிசல்ட்டில் போட்டு அந்த ரிசல்ட்டை நான் இங்கே பிரிண்ட் செய்கிறேன். இதுதான் மாடுலர் புரோகிராமிங். அதாவது நான் செய்ய வேண்டியதை ஒரு மாடியூலாக முதலில் எழுதிவிட்டு, பிறகு எனக்கு வேண்டும் பொழுது அதை இம்போர்ட் செய்து பயன்படுத்தி என் காரியத்தை முடித்துக் கொள்வது. அதுதான் மாடுலர் புரோகிராமிங். நான் முன்பு சொன்னது போலவே நீங்கள் இதை எடுத்து இதுக்குள்ளே எழுதியிருக்கலாம். எழுதியிருந்தால் நீங்கள் இம்போர்ட் செய்ய தேவையில்லை. இருந்தாலும் இதை எடுத்து இங்கே எழுதினால் இது பெரிதாகிவிடும். எனவேதான் இதை தனியாக வைத்துக் கொள்ள வேண்டியது, மாடியூல் என்று சொல்லிக் கொள்ள வேண்டியது. அவ்வளவுதான். இதோ இந்த பக்கத்தை விட்டு போவதற்கு முன்பு ஒன்றை சொல்ல வேண்டும். இம்போர்ட் மாடியூல் ஃபேக்டோரியல் என்று சொல்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல், பெரும்பாலும் என்ன செய்வார்கள் என்றால், இம்போர்ட் மாடியூல் ஃபேக்டோரியல் ஆஸ் ஃபேக்ட் என்று பெயர் மாற்றம் செய்வார்கள். ஆஸ் நான் ஃபேக்ட் என்று பெயர் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் எந்த பெயர் வேண்டுமானாலும் கொடுத்துக் கொள்ளலாம். நீங்கள் ஜான் என்று கொடுத்துக் கொள்ளலாம். இம்போர்ட் மாடியூல் ஃபேக்டோரியல் ஆஸ் ஜான் என்று கூட கொடுத்துக் கொள்ளலாம். இதனுடைய நன்மை என்ன? மாடியூல் ஃபேக்டோரியல் என்பது பெரிதாக இருக்கின்றது பெயர். அதை நான் சிறிதாக மாற்றிவிட்டேன். அதாவது பெயர் மாற்றம் செய்து கொள்வது, அவ்வளவுதான். எனவே நீங்கள் இதை கூப்பிடும் பொழுது, அதாவது மாடியூல் ஃபேக்டோரியல் என்று சொல்லும் பொழுது, அதற்கு பதிலாக நீங்கள் வெறும் ஃபேக்ட் என்று சொல்லலாம்.
எனவே இதை இவ்வாறு எழுதிக் கொள்ளலாம். fact.factor. fact என்றால் இது போய் தேடும். fact என்றால் என்ன? மாடியூல் ஃபேக்டோரியல். அப்ப மாடியூல் ஃபேக்டோரியலுக்கு போய் இந்த ஃபேக்டை கொண்டு வரும். எனவே இந்த எடுத்துக்காட்டில் நான் இதை காமெண்டாக மாற்றிவிட்டேன். ஏனென்றால் முதல் எடுத்துக்காட்டாக இருப்பதால் இதை அப்படியே பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நான் இதை விட்டுவிட்டேன். எனவே these are all comments. சரி, இதனுடைய ஆர்கனைசேஷன் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். மாடியூல் பேக்கேஜஸ் என்கின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கிறது. அந்த ஃபோல்டரில் நான் அந்த மாடியூல் என்கின்ற பைத்தான் ப்ரோக்ராமை போட்டிருக்கிறேன். அடுத்து அந்த மாடியூலை பயன்படுத்துகின்ற இன்னொரு ப்ரோக்ராமையும் போட்டிருக்கிறேன். எனவே இதில் இது வேண்டும் என்றால் import module factorial என்று சொல்ல வேண்டும். module factorial .py என்று சொல்லக்கூடாது. மாடியூல்ஸ் என்றால் என்ன, மாடுலர் ப்ரோக்ராமிங் என்றால் என்ன என்று உங்களுக்கு கொஞ்சம் தெரிந்திருக்கும். அடுத்த பக்கம் போவோம். இன்னொரு எடுத்துக்காட்டு இதோ மாடியூல். இனிமேல் நாம் கொஞ்சம் வேகமாக போகலாம். இது மாடியூல் பேக்கேஜஸ் என்கின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கின்றது. அதில் my modules என்கின்ற ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஃபைல். ஓகே, இந்த ஃபைல் தான் என்னுடைய மாடியூல் என்று நான் கருதி கொள்கிறேன். எனவே இதை நான் இதில் பயன்படுத்துகிறேன். எனவே இது மாடியூல் போல நான் பாவித்து இது என்னுடைய ப்ரோக்ராம் நான் எழுதுவது. இதை நான் இதில் இம்போர்ட் செய்கிறேன். இதை பாருங்கள், இந்த டெஸ்டிங் மை மாடியூல்ஸ் தான் இதுதான் மாடியூல். இவை இரண்டுமே மாடியூல்ஸ் பேக்கேஜஸ் என்கின்ற ஒரு ஃபோல்டரில் நான் போட்டிருக்கிறேன். சரி, இந்த மாடியூலில் என்ன இருக்கின்றது? இங்கே ஒரு பட்டியல், இங்கே ஒரு தரவரிசை அதாவது டாப்பு, இங்கே ஒரு கான்ஸ்டன்ட், இன்டிஜர் கான்ஸ்டன்ட் அதாவது முழு எண் மாறிலி இருக்கின்றது. அடுத்து என்ன இருக்கின்றது? மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் P130 என்கின்ற ஒரு செயற்கூறு ஃபங்க்ஷன் இருக்கின்றது. அடுத்து என்ன இருக்கின்றது? palindrome page 130 என்கின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கின்றது. இவையெல்லாம் உங்கள் புத்தகத்திலிருந்து நான் எடுத்தவை. பேஜ் 130, பேஜ் 130. எனவே இந்த மாடியூலில் இவையெல்லாம் இருக்கின்றன. இவையெல்லாம் ஒரு மூட்டை போல. அந்த மூட்டையில் நான் இதெல்லாம் போட்டு வைத்திருக்கிறேன். இந்த மூட்டையில் இருக்கின்ற இவற்றையெல்லாம் எடுத்து நான் இதில் பயன்படுத்தியிருக்கிறேன். இதுதான் நான் எழுத வேண்டிய ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் எனக்கு இது வேண்டும், இது வேண்டும், அடுத்து இவையும் வேண்டும். எனவே எடுத்துக்காட்டாக இங்கே பாருங்கள், மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் P130. இதை நான் கூப்பிட வேண்டும். இதோ கூப்பிட்டிருக்கேன் பாருங்கள். கூப்பிட்டு பிரிண்ட் பண்ணிருக்கிறேன். ஆனால் இதை இப்படியே எழுதினால் எனக்கு பிழை வரும். ஏனென்றால் இது இப்படியே எழுதினால் பைத்தான் இங்கே போய் தேடும். இங்கே கிடையாது. இது இங்கே இருக்கிறது. எனவே இங்கே போய் தேடுவதற்கு நாம் அதை சொல்ல வேண்டும். மாட் என்று சொல்லியிருக்கிறேன். இதற்கு மாட் என்று பெயர். இதோ import my modules as mod. ஏன் மாட் என்று எழுதியிருக்கிறேன்? எளிதாக இருக்கும் எழுதுவதற்கு. my modules என்பது நீளமாக இருக்கின்றது. எனவே import my modules as mod என்றால் நான் mod என்று சொல்லும் பொழுது அதை my modules என்று பைத்தான் வைத்துக் கொள்ளும். சரி, இதோ mod டாட் மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் P130. எனவே மாடுக்கு இங்கே தேடும். இதோ இதை இங்கே கூப்பிடும். நான் என்ன கொடுத்திருக்கிறேன்? ST1 ST2 அதாவது hello low. எனவே hello lowவை வைத்துக் கொண்டு check low is in hello. இதோ low is in hello. If low is in hello, return true, else return false. low இதில் இருக்கிறதா? இருக்கிறது. எனவே it returns true. அந்த ட்ரூவை எடுத்து நான் பிரிண்ட் செய்கிறேன். இதோ பிரிண்ட் செய்தாகிவிட்டு அடுத்து இதையே திருப்பி கூப்பிடுகிறேன். mod டாட் அதே செயற்கூறு. இதில் ST1 low என்று போட்டிருக்கிறேன், கேபிட்டல் L. அதாவது hello low, அதாவது ஹலோவில் LO இருக்கிறதா? இல்லை. எனவே இது ஃபால்ஸ் என்று கொடுக்கும். அதை பிரிண்ட் செய்கிறேன். இது ஃபால்ஸ். இதை 2 முறை கூப்பிட்டு விட்டேன். அடுத்து இதை கூப்பிட போகிறேன். இதோ print mod டாட் palindrome page 130 ABA. இது என்ன செய்கிறது? ABA என்பது ஒரு palindrome என்று பார்க்கின்றது. palindrome இருந்தால் ட்ரூ என்று சொல்லும், இல்லை என்றால் ஃபால்ஸ் என்று சொல்லும். இதோ palindrome, இது ஒரு palindrome ABA. எனவே இது ட்ரூ என்று சொல்லுகின்றது. அதை பிரிண்ட் செய்தாகிவிட்டது. அதுபோல check if this is palindrome. இது palindrome இல்லை, எனவே ஃபால்ஸ் என்று சொல்கின்றது. எடுத்தாகிவிட்டது. அடுத்து நான் இவற்றையும் பயன்படுத்துகிறேன். இவற்றையெல்லாம் நான் இங்கே பிரிண்ட் செய்கிறேன். mod டாட் L1, mod டாட் L2, mod டாட் N1. இவற்றையெல்லாம் இங்கே பிரிண்ட் ஆகிவிட்டது. எனவே இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? நாம் இவற்றையெல்லாம் சேர்த்து இங்கே போடுவதற்கு பதிலாக இதை தனியாக பிரித்து இதற்கு மாடியூல் என்று பெயரிட்டு அவற்றை இம்போர்ட் செய்து நாம் இங்கே பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுதான் மாடியூல் ப்ரோக்ராமிங். மாடியூல் ப்ரோக்ராமிங் என்பது மிகப்பெரிய
கோட்பாடு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அது மிக பயனுள்ள கோட்பாடு. மாடுலர் ப்ரோக்ராம் என்பது மிக மிக பயனுள்ள கோட்பாடு. இது எவ்வளவு பெரிதாக வேண்டுமானாலும் இருக்கலாம், நீங்கள் கவலையே பட தேவையில்லை. இதில் 2 ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கின்றன. நீங்கள் 100 போட்டுக் கொள்ளலாம், 1000 போட்டுக் கொள்ளலாம். 1000 போட்டுக்கொண்டால் இந்த மாடியூல் மிக பெரிதாகிவிடும். எனவே நீங்கள் 1000 இதில் போடக்கூடாது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 50 போடலாம். 50 அதிகம்தான். 1000ஐ 50 பிரித்து பல மாடியூல்ஸ் போட வேண்டும். இதோ பாருங்கள், பல மாடியூல்ஸ் போட்டு நீங்கள் இம்போர்ட் செய்து கொள்ளலாம் வேண்டும் என்பது. இன்னொரு பயன் என்ன, நீங்கள் இதை எழுதும் பொழுது மற்றவர்களை இந்த மாடியூல் எழுத சொல்லலாம். ஒருவர் இந்த மாடியூல் எழுதலாம், இன்னொருவர் இந்த மாடியூல் எழுதலாம், இன்னொருவர் இன்னொரு மாடியூல் எழுதலாம். ஆளுக்கு ஒரு மாடியூல் எழுதி அவற்றை நான் பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே ப்ரோக்ராமிங் இஸ் நவ் டிஸ்ட்ரிபியூட்டட். ஒருவரே எல்லாவற்றையும் செய்ய தேவையில்லை. இவையெல்லாம் தான் மாடுலர் ப்ரோக்ராமின் மிகப்பெரிய நன்மைகள். சரி, இதை பாருங்கள், பேக்கேஜ் மாடுலர் ப்ரோக்ராமிங்கோடு தொடர்பு கொண்டது. இது நான் முன்பே சொன்னேன், மாடுலர் ப்ரோக்ராமிங் ஒரு மாடியூல் இருக்க தேவையில்லை, பல மாடியூல்ஸ் இருக்கலாம், பல தொகுதிகள். இதோ ஒன்று, இதோ ஒன்று, இதோ ஒன்று, பல இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீர்களானால் நூற்றுக்கணக்கில் இருக்கும். பல பேர்கள் பல மாடியூல்களை உருவாக்கி இருப்பார்கள். இவற்றையெல்லாம் இப்படியே விட்டுவிட முடியாது. இவற்றை நாம் சீர் செய்ய வேண்டும், ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். ஆர்கனைஸ். இதோ ஒரு ஆர்கனைசேஷன், ட்ரீ லைக் ஆர்கனைசேஷன் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு மரம் போல, இது மரத்தினுடைய வேர், அதிலிருந்து கிளைகள், இது கிளைகள், இப்படியே வேரிலிருந்து கிளைகள் தோன்றி கிளைகளிலிருந்து மேலும் கிளைகள் தோன்றுகின்றன. எனவே ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் என்று சொல்வார்கள். பல மாடியூல்ஸ் தொகுதிகள் இருக்கும் பொழுது அவற்றை ஒரு மரம் போல, ஒரு ட்ரீ போல நீங்கள் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதை பேக்கேஜ் என்று சொல்லுவோம். இதோ பாருங்கள், இது ஒரு மாடியூல், இது ஒரு மாடியூல். 2 மாடியூல் எழுதியிருக்கிறேன். இதற்கு மை மாடியூல்ஸ் என்று பெயரிட்டிருக்கிறேன், இதற்கு மாடியூல் ஃபேக்டோரியல் என்று பெயரிட்டிருக்கிறேன். எனவே 2 மாடியூல்ஸ், அந்த 2 மாடியூலும் ஒரு டைரக்டரியில் இருக்கின்றன, அதாவது ஒரு ஃபோல்டரில் இருக்கின்றன, மை பேக்கேஜ். எனவே இங்கே நான் இவை என்றையும் போட்டிருக்கிறேன். இதில் இன்னும் என்னென்னவோ இருக்கின்றன, அதை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை. இவை 2ஐயும் நான் இங்கே பயன்படுத்த போகிறேன். ஓகே, சரி. இந்த மை பேக்கேஜ் எங்கே இருக்கின்றது? இதோ இருக்கின்றது. இது மாடியூல்ஸ் பேக்கேஜஸ் என்கின்ற இன்னொரு ஃபோல்டரில் இருக்கின்றது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஃபோல்டரில் இந்த ஃபோல்டரை போட்டிருக்கிறேன், மை பேக்கேஜ் இதோ இருக்கிறது. அடுத்து இந்த ஃபோல்டரில் நான் இந்த ப்ரோக்ராம் போட்டிருக்கிறேன். இதைத்தான் நான் எழுத போகிறேன். இது என்னுடைய ப்ரோக்ராம். இவையெல்லாம் யாரோ எழுதி எனக்கு இங்கே போட்டிருக்கிறார்கள். இது நான் எழுத போவது. இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்? இதில் இருக்கின்ற ஃபேக்டை கூப்பிட போகிறேன், இதில் இருக்கின்ற L1ஐ பயன்படுத்த போகிறேன். எனவே நான் இம்போர்ட் செய்ய வேண்டும். இதோ இம்போர்ட். பேக்கேஜ் என்றால் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சொல்ல வேண்டும். என்ன சொல்கிறேன் பாருங்கள், from my package dot module factorial. இதோ பாருங்கள், நான் 3 டெஸ்டிங் மேக் சொல்லியிருக்கேன் இல்லையா? இதோ இது. இங்கே நான் இதை பயன்படுத்த வேண்டும், மை பேக்கேஜ். இந்த மை பேக்கேஜ் தான் இது. அதற்குள் மாடியூல்ஸ் இருக்கின்றன. எனவே நான் இவற்றை பயன்படுத்த வேண்டும் என்றால் மை பேக்கேஜ்க்கு உள்ளே போய் அதில் இருக்கின்ற இதை இம்போர்ட் செய்ய வேண்டும். அதனால் தான் இங்கே பாருங்கள், from my package dot module factorial. இந்த மை பேக்கேஜுக்குள் மாடியூல் ஃபேக்டரியல் இருக்கின்றது. அதை இம்போர்ட். எதை இம்போர்ட் செய்வது? ஃபேக்டை இம்போர்ட் செய். நேர அந்த ஃபங்க்ஷனை இம்போர்ட் செய்திருக்கிறேன். அதுபோலவே இங்கே இருந்து கொண்டு மை பேக்கேஜ் டாட் மை மாடியூல்ஸ் அதற்குள் சென்று இம்போர்ட் L1 L2. நேர எனக்கு L1 L2 வேண்டும். எனவே நான் இங்கே பிரிண்ட் ஃபேக்ட் என்று சொல்லும் பொழுது இந்த ஃபேக்ட் இங்கே வரும். பிரிண்ட் L1 L2 என்று சொல்லும் பொழுது இந்த L1 L2 எனக்கு நேரே இங்கே வரும். எனவே நீங்கள் இம்போர்ட் செய்யும் பொழுது ஒரு மாடியூலை இம்போர்ட் செய்யலாம் அல்லது ஒரு ஃபங்க்ஷனை இம்போர்ட் செய்யலாம். இங்கே ஒரு பேக்கேஜில் இருந்து நான் மாடியூலுக்கு போய் அங்கிருந்து ஒரு ஃபங்க்ஷனை இம்போர்ட் செய்கிறேன். எனவே பேக்கேஜ் என்பது ஒரு மாடியூலுக்குள் சேர்ந்த ஒரு ஃபோல்டர் என்று நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு மாடியூல், இது ஒரு மாடியூல். இவை இரண்டும் இந்த பேக்கேஜில் இருக்கின்றன, அதாவது இது. எனவே யாரேனும் இந்த மாடியூலை பயன்படுத்துவது என்றால் அவர்கள் அந்த ஃபோல்டருக்கு போய் இதை இம்போர்ட் செய்து கொள்ளலாம். வேண்டுமென்றால் இதற்குள்ளும் போய் அதில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ்களை இம்போர்ட் செய்து கொள்ளலாம். எனவே இப்பொழுது இதை ஓட்டினால் நமக்கு இது வரும். இன்னொரு எடுத்துக்காட்டு, இது இன்னும் பெரிய எடுத்துக்காட்டு. பேக்கேஜ் மாடியூல் பேக்கேஜஸ் என்கின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கின்றது. இது கொஞ்சம் சிக்கலான அமைப்பு. ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் போட்டிருக்கிறேன். மாடியூல் பேக்கேஜஸ் என்ற ஃபோல்டர் இருக்கின்றது. அதில் நான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறேன். இது என்னுடைய ப்ரோக்ராம். இதற்குள் ஒரு பேக்கேஜ் இருக்கின்றது. இங்கே இது என்னுடைய ப்ரோக்ராம். இந்த பேக்கேஜ் யாரோ போட்டிருக்கிறார்கள்.
அந்த பேக்கேஜிற்குள் சென்று பார்த்தால் 2 மாடியூல்கள் இருக்கின்றன. எனவே யாரோ 2 மாடியூல்கள் எழுதி அவற்றை இந்த ஃபோல்டரில் போட்டு இந்த ஃபோல்டரை இங்கே போட்டிருக்கிறார்கள். அதுபோலவே நான் இந்த ஃபோல்டரை சென்று பார்த்தால் எனக்கு இன்னொரு பேக்கேஜ் இருக்கின்றது, யாரோ போட்டிருக்கிறார்கள். அந்த பேக்கேஜுக்குள் சென்று பார்த்தால் 2 ஃபோல்டர்கள் இருக்கின்றன, ஃபோல்டர் 1 ஃபோல்டர் 2. இந்த ஃபோல்டரில் போய் பார்த்தால் எனக்கு 2 மாடியூல் இருக்கின்றன, இன்னொரு ஃபோல்டர் இருக்கின்றது, அங்கே ஒரு மாடியூல் இருக்கின்றது. இங்கே வந்து பார்த்தால் இன்னொரு ஃபோல்டர் இருக்கின்றது, உள்ளே சென்று பார்த்தால் அங்கே 2 மாடியூல் இருக்கின்றன. அடுத்து இந்த ஃபோல்டரில் 2 மாடியூல்ஸ் இருக்கின்றன. எனவே இவையெல்லாம் ஃபோல்டர்ஸ். இது 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 இவையெல்லாம் ஃபோல்டர்ஸ். அதற்குள் மாடியூல்ஸ் இருக்கின்றன. இந்த மாடியூல்ஸ்களில் நமக்கு வேண்டிய செயற்கூறுகள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கின்றன. சரி, இப்பொழுது நாம் எவ்வாறு ப்ரோக்ராம் எழுதுவது? நான் இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறேன், நான் இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் என்ன செய்கின்றது? இந்த ப்ரோக்ராம் fact என்கின்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்துகின்றது. அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? fact எங்கே இருக்கிறது? இதில் இருக்கிறது, இந்த மாடியூலில் இருக்கிறது. எனவே நான் மை பேக்கேஜுக்கு சென்று அதில் உள்ள இந்த மாடியூல் ஃபேக்டரியலுக்கு சென்று அங்கிருக்கின்ற fact என்கின்ற ஃபங்க்ஷனை நான் இம்போர்ட் செய்கிறேன். இதோ அதுபோலவே எனக்கு L1 L2 வேண்டும், அவை எங்கே இருக்கின்றன? அது இதில் இருக்கின்றன. எனவே நான் மை பேக்கேஜுக்கு சென்று அதில் உள்ள மை மாடியூல்ஸ்க்கு சென்று அதில் உள்ள L1 L2 இம்போர்ட் செய்கிறேன். இதோ இன்னொரு ப்ரோக்ராம் நான் எழுத விரும்புவது. இதற்கு எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வேண்டும், இந்த ஃபங்க்ஷன் வேண்டும். இந்த ஃபங்க்ஷனை நான் எவ்வாறு பெறுவது? இந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்கிறது நான் பார்க்க வேண்டும். இதோ மை ஃபங்க்ஷன் f112 இதோ இருக்கிறது. இதை பெறுவதற்கு நான் இந்த வழியை பின்பற்ற வேண்டும். எனவே நான் என்ன செய்கிறேன்? இங்கே இருந்து கொண்டு பேக்கேஜ் ஸ்ட்ரக்சர் எக்ஸாம்பிள் என்கின்ற ஃபோல்டருக்கு வருகிறேன். அடுத்து அங்கிருந்து ஃபோல்டர் 1க்கு போகிறேன், இப்படி வந்து இப்படி. அடுத்து ஃபோல்டர் 11க்கு போகிறேன். இதோ இந்த ஃபோல்டரில் இந்த ஃபைல்கள் இருக்கின்றன. இந்த ஃபைலை நாம் மாடியூல் என்று சொல்லுகிறோம். ஸோ இந்த மாடியூலுக்கு வந்தாகிவிட்டது. இதற்குள் இந்த ஃபங்க்ஷன் இருக்கின்றது. எனவே இதோ இந்த ஃபங்க்ஷன் பெயரை எழுதியாகிவிட்டது. எனவே இந்த மை ஃபங்க்ஷன் f112 என்பதை நான் இந்த ப்ரோக்ராமில் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுபோலவே இங்கே எனக்கு மை ஃபங்க்ஷன் f0 வேண்டும். அது எங்கே இருக்கிறது? இங்கே இருக்கிறது. அதை எப்படி பெறுவது? நான் இங்கிருந்து கொண்டு பேக்கேஜ் ஸ்ட்ரக்சர் எக்ஸாம்பிள் இதற்கு வர வேண்டும், இங்கே வர வேண்டும், அங்கிருந்து ஃபோல்டர் 2க்கு போக வேண்டும், அங்கிருந்து ஃபங்க்ஷன் f02க்கு போக வேண்டும், இதோ இங்கே போக வேண்டும். இது மாடியூல், இதில் உள்ள மை ஃபங்க்ஷன் f02 என்ற ஃபங்க்ஷன் எனக்கு வேண்டும். இதை இம்போர்ட் செய்தாகிவிட்டது. எனவே நான் இப்பொழுது இந்த 2 ஃபங்க்ஷன்களையும் செயற்கூறுகளையும் நான் இந்த நிரலில் பயன்படுத்தி கொள்ளலாம். எனவே மாடுலர் ப்ரோக்ராமிங் என்பது ஒன்றும் பெரிதான காரியமல்ல, எளிதுதான். நீங்கள் நிறைய ப்ரோக்ராம் எழுதி அவற்றை மாடுலர்களாக கருதி கொண்டு வெவ்வேறு ஃபோல்டர்களில் போட்டு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதே மாடுலர் ப்ரோக்ராமிங். நீங்கள் மாடியூல்ஸ்களை நேரவே இம்போர்ட் செய்து கொள்ளலாம், அல்லது இதுபோல ட்ரீ ஸ்ட்ரக்சராக இருந்தால் நீங்கள் இந்த டாட் நோட்டேஷனை பயன்படுத்தி இம்போர்ட் செய்து கொள்ளலாம். இதோ நான் கொடுத்திருக்கிறேன் பாருங்கள். ஃப்ரம் பேக்கேஜ் ஸ்ட்ரக்சர் எக்ஸாம்பிள் ஃப்ரம் ஃபோல்டர் 1. இதோ பாருங்க, ஃப்ரம் பேக்கேஜ் ஸ்ட்ரக்சர் எக்ஸாம்பிள் இதோ இங்கே வந்து அதிலிருந்து ஃபோல்டர் 1க்கு வந்து அடுத்து ஃபோல்டர் 11க்கு வந்து இதோ அதில் ஃபங்க்ஷன் 112 என்கின்ற இந்த ஃபைல் மாடியூல் வந்து அதில் உள்ள ஃபங்க்ஷன் இது இம்போர்ட். அதுபோல் இது இம்போர்ட் செய்துவிட்டது. இம்போர்ட் செய்த பிறகு நான் நேரவே மை ஃபங்க்ஷன் f112 என்று பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுபோல இந்த ஃபங்க்ஷன் பயன்படுத்திக் கொள்ளலாம். பிரிண்ட் பை பை. இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்கின்றது? மை ஃபங்க்ஷன் வாஸ் கால்டு, அவ்வளோதான். அதே போல் திஸ் ஃபங்க்ஷன் வாஸ் கால்டு என்று அடிக்கின்றது, அவ்வளோதான். அடித்து விட்ட பிறகு பாய் பை என்று நாம் அடித்து விட்டோம். எனவே மாடுலர் ப்ரோக்ராமிங் என்பது எளிய கோட்பாடு, ஆனால் மிக மிக பயனுள்ளது. தொகுதி நிரலாக்கம்
இவற்றை நாம் இப்பொழுது சம்மரி ஆக சொல்லப் போகிறோம். நான் முன்பு சொன்னது போலவே ஒரு ப்ரோக்ராமை, ஒரு நிரலை நீங்கள் மிக நீளமாக எழுதலாம். இங்கிருந்து தொடங்கி இப்படியே போய் இன்னும் நூற்றுக்கணக்கான பக்கங்கள் போகும். ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம். இவ்வாறு நூற்றுக்கணக்கான பக்கங்களுக்கு ஒரு நிரலை எழுதுவதற்கு பதிலாக இவற்றை பிரித்து கொள்ள வேண்டும். இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, ஒன்றொன்றும் ஒரு ஃபங்க்ஷன். ஒரு ப்ரோக்ராமை எழுதுவதற்கு பதிலாக வெவ்வேறு ஃபங்க்ஷன்களாக எழுத வேண்டும். இதோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்களாக எழுதி அந்த ஃபங்க்ஷன்களை மாடியூல்களில் போட வேண்டும். இதோ ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ், இது ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ். இதற்கெல்லாம் பெயரிட வேண்டும். M1, M2, M3 என்று போட வேண்டும். இந்த மாடியூல் என்பது என்ன? இதில் உள்ள ஃபங்க்ஷன்களை போட்ட ஒரு அமைப்பு, அவ்வளோதான். இந்த மாடியூல்களை நீங்கள் இது போன்று ஆர்கனைஸ் செய்து கொள்ளலாம். அதாவது இதே ஒரு ஃபோல்டரில் போட வேண்டியது, அந்த ஃபோல்டரில் இதையும் போட வேண்டியது, அப்புறம் இந்த ஃபோல்டரில் இதை போட வேண்டியது, இப்படியே போட்டுக்கொண்டு போகலாம், நான் முன்பு சொன்னது போலவே. எனவே நீங்கள் கடைசியில் ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது இந்த மாடியூலிலிருந்து இதை இம்போர்ட் செய்து கொள்ளலாம். இந்த மாடியூல் இது, இந்த மாடியூலிருந்து இது, இந்த மாடியூலிருந்து இது, அப்புறம் இந்த டைரக்டரியிலிருந்து இது, இப்படியே செய்து கொண்டு போகலாம். இப்படியாக நீங்கள் செய்வதால் உங்கள் ப்ரோக்ராமிங் மிக எளிதாகி விடுகின்றது. நீங்கள் மாடியூல்களை எழுதும்பொழுது அவற்றை தனியாக பிரித்து நீங்கள் தனியாக டெஸ்ட் செய்து கொள்ளலாம், டீபக் செய்து கொள்ளலாம். அதுதான் மாடுலர் ப்ரோக்ராமினுடைய மிகப்பெரிய பயன். நாம் இறுதியாக ஒன்று சொல்ல வேண்டும். மாடியூல்ஸ் அணுகல் முறையை கட்டுப்படுத்துகின்றது. ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இந்த எடுத்துக்காட்டு. இதோ ஒரு மாடியூல் இருக்கிறது, இதோ ஒரு மாடியூல் இருக்கிறது. இந்த மாடியூல் என்பது ஃபைல்கள். இந்த ஃபைலில் இந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறது, இந்த ஃபைலில் இந்த மாறிலிகள் இருக்கின்றன. இவற்றை நான் இம்போர்ட் செய்கிறேன். ஃபேக்ட் என்கின்ற ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறேன், ஒரு ஃபங்க்ஷன். அதற்குள் நான் மாடியூல் ஃபேக்டோரியல் இந்த மாடியூலை பயன்படுத்தி அதில் உள்ள ஃபேக்டோரியலை கூப்பிடுகிறேன். அடுத்து ரிட்டர்ன். இதுதான் மெயின். இங்கே அந்த ஃபேக்டரை கூப்பிடுகிறேன். இந்த ஃபேக்ட் எங்கே இருக்கிறது? மாடியூல் ஃபேக்டோரியல் இருக்கிறது. எனவே மாடியூல் ஃபேக்டோரியல் இருக்கின்ற ஃபேக்டை கூப்பிடுகிறேன். அடுத்து இங்கே பாருங்கள், ஃபேக்டை கூப்பிடுகிறேன். அது இது. எனவே நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஃபேக்ட் என்பது ஒன்று மாடியூலில் இருக்கின்றது, இதோ. இன்னொன்று நான் எழுதியது இங்கே இருக்கின்றது. எனவே உங்களுக்கு இது வேண்டுமென்றால் நீங்கள் இந்த மாடியூலை இம்போர்ட் செய்து அதை சொல்லி கூப்பிட வேண்டும். நீங்கள் வெறுமனே கூப்பிட்டால் நீங்கள் என்ன எழுதியிருக்கிறீர்களோ அது வரும். எனவே ஃபேக்ட் என்கின்ற ஃபங்க்ஷனை அணுகுவதற்கு மாடியூல் பயன்படுகின்றது, அதாவது கட்டுப்படுத்துகின்றது. நீங்கள் ஃபேக்ட் என்று சொன்னால் எந்த ஃபேக்ட் என்பதை மாடியூல் முடிவு செய்கின்றது. மாடியூல் பெயர் எழுதினால் அந்த ஃபேக்ட், மாடியூல் பெயர் எழுதவில்லை என்றால் இந்த ஃபேக்ட். எனவே ஒன்றின் அணுகுதலை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் மாடியூல் என்கின்ற கோட்பாட்டை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.